நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. ரேமா எவாஞ்சலிக்கல் சுவிசேஷ ஊழியங்களின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். பிரியமானவர்களே, கானான் பயணத்தில் ஆண்டவரோடு கூட இணைந்து நாம் பயணம் செய்து அவர் நமக்கென்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரம கானான் ஆகிய நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் பிரவேசிக்க யாத்ராகமத்திலே 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எகிப்திலிருந்து விடுதலையாகி கானான் தேசத்திற்குள்ளே இஸ்ரேல் தேசத்துக்குள்ளே வந்தார்களோ அதேதான் ஒவ்வொரு ஆவிக்குரிய மனிதனுடைய வாழ்விலும் இந்த கானான் பயணம் அமைந்திருக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தித்த தடைகள், முரண்பாடுகள், பிரச்சனைகள், அதில் அவர்கள் பெற்று அனுபவித்த அற்புதங்கள், இதன் கிறிஸ்தவ வாழ்வு. இவர்கள் 15ஆம் அதிகாரத்தில், யாத்ராம் 15ஆம் அதிகாரத்தில் 3 நாளளவும் தண்ணீர் இல்லாமல் அவர்கள் வேதனையோடு தண்ணீர் தாகத்தோடு வந்தார்கள். ஒரு கிணறு இருந்தது, தண்ணியை குடிக்க முடியல, கசப்பு, மாறா என்று பெயரிட்டார்கள். ஆண்டவர் அந்த தண்ணீருடைய கசப்பை தித்திப்பாய் மாற்றி அவருடைய தாகத்தை தீர்த்தார். அப்படியே தொடர்ந்து வருகிறார்கள். 17ஆம் அதிகாரத்திலே மறுபடியும் தண்ணீர் பிரச்சனை. கானான் பயணத்திலே ஆண்டவர் பல நேரங்களிலே நம்மை சிறுமைப்படுத்தி சில குறைவுகளை கொடுத்து நாம் அந்த மாதிரியான சிறுமைப்படுகிற அந்த நேரங்களிலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்று அவர் பார்க்கிறார். அவர் பார்ப்பதற்கல்ல, அவருக்கு தெரியும் நம்முடைய நிலைமை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ளே வந்து கானான் பயணத்திலே தன்னை அர்ப்பணித்து பரலோக ராஜ்யத்துக்கான அந்த பயணத்திலே கடந்து வரும் பொழுது ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வுகளை வேதாகம கண்ணோட்டத்தோடு நாம் பார்க்க வேண்டும். மற்ற மக்கள் பார்க்கிறது போல உலக பிரகாரமாய் பார்க்கக்கூடாது. வேதாகம கண்ணோட்டத்தோடு பாருங்கள். அவர்கள் ரெவிதீமுக்கு வந்தார்கள். ரெவிதீமிலே பாளையம், சீன் வனாந்தரம் என்கிற அந்த ரெவிதீமிலே பாளையம் இறங்கின பொழுது ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. மறுபடியும் தண்ணி கஷ்டம். வனாந்தரத்தில் ஆண்கள் மட்டும் 6 லட்சம் பேருக்கு தண்ணி கொடுக்கணும். பெண்கள், பிள்ளைகள் எல்லாம் சேர்த்தா எத்தனை லட்சம்? அத்தனை லட்சம் மக்களுக்கு அவர் தண்ணி கொடுக்கணும். இப்போ அவர்கள் வாதாடுகிறார்கள். மறுபடியும் ஜனங்கள் சொன்னார்கள், எகிப்தில் இருந்தால் கூட பரவாயில்ல, நைல் நதி தண்ணியை குடிச்சிருப்போமே அப்படின்றார். பல நேரங்களிலே நம்முடைய உள்ளத்தில் உலகம் இருக்கிறது. ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், அவர் பின்னால் நடந்து வந்து கொண்டிருக்கிறோம். பல நேரங்களில் ஜெபம் பண்ணுறோம், அதுக்கு பதில் தருகிறார், ஊழியம் செய்கிறோம், எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அது நடுவில் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலே உலகம் இருக்கிறது. உள்ளத்தின் ஆழத்திலே உலக ஆசை, உலக ஐஸ்வர்யத்தின் மேல் ஒரு மயக்கம், அதுவும் உள்ளத்தில் இருந்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த கானான், என்டையர் கானான் பயணம், இந்த 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் மக்கள் மனதளவில் திருந்தலை. வெளியரங்கமாக அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. சிகரெட்டு பிடிக்கிறத விட்டுட்டாங்க, தண்ணி அடிக்கிறத விட்டுட்டாங்க, சினிமா பார்க்குறத விட்டுட்டாங்க, சீரியல் பார்க்குறத விட்டுட்டாங்க. இப்போ நல்லா சர்ச்சைக்கு ஒழுங்காக போகிறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. பல நேரங்களில் அவங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது, அவர்கள் விரும்புகிற காரியங்கள் கொடுக்கப்படுகிறது. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்கிற அந்த வசனத்தின் அடிப்படையில் கேட்கிறதையும் கேட்காதையும் கூட ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுத்து கொண்டிருக்கிறார். எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. ஆனாலும் அவருடைய உள்ளத்தில் உலகம் இருக்கிறது. அப்படி உள்ளத்தில் உலகம், அது எப்போ வெளிப்படுதுன்னா ஒரு சிறுமைப்படுத்தப்படும் பொழுது. அவளுக்கு ஒரு காரியம், நியாயமான ஆசீர்வாதம் தடையாக இருக்கும். தண்ணீர் என்பது அத்தியாவசியமான காரியம் ஒரு மனிதனுக்கு. தண்ணீரே கிடைக்கல அப்படிங்கும் போது அவள் உள்ள என்ன சொல்லணும்? மோசே, இந்த மாறாவின் தண்ணீரை மறுதூரமாக்கி தந்த ஆண்டவர், அதற்கு முன்னே
அவ்வளோ பெரிய ஆர்ப்பரிக்கிற செங்கடலை இரண்டாக பிரித்து வெட்டாந்திரையிலே நடத்தி எங்களை கொண்டு வந்த ஆண்டவர். இந்த ரெவிதீமிலே தண்ணி இல்லைன்னா என்ன? நீங்கள் போய் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் எப்படி எங்களுக்கு தண்ணி தருவார் அப்படி சொல்லணும். அதான் ஸ்பிரிச்சுவல். ஆனால் இந்த ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? முறுமுறுத்தார்கள். அதில் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாத்ராகமம் 17:3. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் அழைத்து கொண்டு வந்தீர் என்றார். எப்படி இருக்கும் பாருங்க. நீ சிக்கி இருக்கிற பாவத்து பிடியிலிருந்து, நீ சிக்கி இருக்கிற பார்வோனுடைய பிடியிலிருந்து, நீ சிக்கி இருக்கிற அந்த அருவருப்பான பாவச் சேற்றிலிருந்து உன்னை அற்புதமாய் விடுதலை செய்து உன்னை அழைத்து கொண்டு வந்தா, இத்தனை அற்புதங்கள், தண்ணீர் ஏற்கனவே குடி தண்ணீரில் ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. செங்கடல் 2ஆய் பிளந்தது அற்புதம். 12 நீரூற்றுகளையும் 70 பேரிச்ச மரங்களையும் அந்த வனாந்தரத்திலே கொண்டு வந்து கொடுத்தார். இப்படி அற்புதமாய் நடத்திட்டு வந்த ஆண்டவரை பார்த்தவர்கள் முறுமுறுக்கிறார்கள். அப்போ மனத அளவில் அவர்கள் இவ்வளவு ஆரோக்கியமான திருச்சபைக்கு போய் எவ்வளவோ வசனங்களை கற்றுக்கொண்டாலும் ஆரம்ப கிறிஸ்தவ விசுவாசம் கூட அவங்ககிட்ட இல்லை. எவ்வளவு அற்புதம் செய்தால் அவர்கள் விசுவாசம் வரல. அவர்கள் வாதாடினார்கள், முறுமுறுத்தார்கள், ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள். ஆண்டவர் சொன்னார், சரி இப்போதும் அவர்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுப்போம். கையில் உள்ள கோலை எடுத்துக்கொண்டு மூப்பர்களை அழைத்து கொண்டு வா, ஓரேபில் அந்த மலையின் மேலே நான் நிற்பேன், அந்த கண்மலையை அடி, தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று சொன்னார். அதே போல கண்மலையை அடித்த தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஜனங்கள் தாகம் தீர குடித்தார்கள். தாகமெல்லாம் தீர்ந்த பொழுது அமலேக்கியர்கள் வந்து சண்டை போட வந்துட்டாங்க. ஆவிக்குரிய யுத்தம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு நல்லா போயிட்டுருக்கு, நல்லா ஜெபம் பண்ணுறோம், நல்ல ஆண்டவருடைய குரல் கேட்குது, நான் ஜெபம் பண்ணுற ஆண்டவர் என்னை நடத்துகிறார், ஆண்டவர் என்னை செவ்வையான பாதையிலே நடத்துகிறார் சொல்லி நீங்கள் அந்த பாதையிலே நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று நீங்கள் விட்டு வந்த பாவத்தை மறுபடியும் செய்யும்படி போராட்டம் வரும். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எந்தெந்த பாவங்களை எல்லாம் வேண்டான்னு விட்டு நீங்கள் இந்த கிறிஸ்தவ வாழ்வுக்குள் வந்தீர்களோ, நீங்கள் விட்டு வந்த பாவங்கள் மறுபடியும் உங்களிடத்தில் வந்து சண்டை போடும், உங்கள் மேல் வந்து மோதும். அநேக தேவ பிள்ளைகள் இதில் விழுந்து போகிறார்கள். அவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் முன்பு பல பாவங்களை செய்து கொண்டிருந்தவர்கள். அந்த பாவங்களில் இருந்து தான் ஆண்டவர் விடுதலை செய்து வந்தார். அந்த விடுதலை பெற்ற ஆரம்பத்தில் அந்த பாவத்தை நினைக்கவே மாட்டார்கள், அருவருப்பாய் எண்ணுவார்கள். இனி நான் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று நல்லா இருப்பாங்க. நாட்கள் செல்ல 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 உலக பிரகாரமான பிரச்சனைகளும் குறைவுகளும் நம்மை வந்து மோதி நம்ம அதுக்காய் போராடி கொண்டிருக்கும் பொழுது மெதுவாய் இந்த ஆவிக்குரிய பாவம், ஆவிக்குரிய போராட்டம் இது, பாவம் விட்டு வந்த பாவம் நம்மை தொடுவதற்கு வரும். அநேகர் அதில் விழுந்து போகிறோம். ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சகோதரனே, சகோதரியே, நீங்களும் கூட விட்டு வந்த பாவம் மறுபடியும் உங்களை தொடர்ந்து மறுபடியும் உங்களை கரைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, எதை வேண்டாம் என்று விட்டு வந்தீர்கள் அது மறுபடியும் வந்திருக்கிறது, அது மறுபடியும் உங்களை கரைப்படுத்துகிறது, அது மறுபடியும் உங்களுடைய ஜெப வாழ்க்கையை குலைத்து போடுகிறது. மனம் திரும்புங்கள்.
நாம் விட்டு வந்த பாவம் மறுபடியும் நம்மை தொட வரும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளாய் சேர்ந்து ஐக்கியமாய் ஜெபிக்கணும். அமலேக்கியர்கள் சண்டை போட வரும் பொழுது ஆரோனும் ஊர் என்கிற அவனும் மோசையினுடைய 2 கைகளையும் மேலே உயர்த்தி பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த கை வலிச்சு அப்படியே கை தாழ வரும் பொழுது அமலேக்கியர்கள் ஜெயிக்கிறாங்க. மறுபடியும் அவருடைய கையை ஆரோனும் ஊரும் தாங்கி பிடிக்கும்போது இஸ்ரவேலர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். இந்த 2ஆம் கட்ட போராட்டத்தில் விட்டு வந்த பாவங்கள் மறுபடியும் உங்களை தொடருமானால், உங்களை தொட ஆரம்பிக்கிறதானால் அமலேக்கியர்கள் வந்துட்டாங்கன்னு பொருள். இப்போ நீங்கள் மட்டும் தனியாக அதை ஜெயிக்க முடியாது. ஒரு ஜெப நண்பர்கள் நமக்கு தேவை. அதான் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த கானான் பயணத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சின்ன ஐக்கியம் இருக்கு. 2 பேர் குறைந்தது, 3 பேரா சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். அப்படி நீங்கள் ஜெபித்தால் உங்களை விட்டு வந்த பாவங்கள் மறுபடியும் உங்களை தொடாதபடி மறுபடியும் ஒரு ஜெயம் எடுக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்படித்தான் இங்கே முறியடித்தார்கள். 14வது வசனத்தை வாசிக்கிறேன். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவிகள் கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடி நாசம் பண்ணுவேன் என்றார். பிரியமானவர்களே, நீங்கள் விட்டு வந்த பாவம் மறுபடியும் உங்களை தொட்டு உங்களை கரைப்படுத்துமானால் நீங்கள் ஜெப நண்பர்களோடு சேர்ந்து தான் ஜெயித்து முற்றிலுமாய் நீங்கள் அதில் மறுபடி ஜெயிக்கும் பொழுது அந்த பாவம் மறுபடியும் உங்கள் வாழ்க்கையில் வரவே வராது. சொல்றாரு, அந்த அமலேக்கை வானத்தின் கீழே எங்குமே இராதபடி நான் நாசம் பண்ணுவேன். ஆண்டவர் நமக்கு வெற்றி தருது. அங்கதான் யெகோவா நிசி என்கிற பெயரை சூட்டுகிறார்கள். அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றார். முற்றிலுமான ஒரு விடுதலை அவர் தரும். முற்றிலுமான ஒரு விடுதலை. மறுபடியும் அந்த தவறு உங்களிடத்தில் வராதபடி நீங்கள் ஜெப நண்பர்களின் உதவியோடு ஜெபிக்கணும். கானான் பயணம் என்பது தனித்த பயணம் அல்ல. எனக்கு எல்லாம் தெரியும், ஆண்டவர் என்னோடு வருகிறார், மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் வருகிறார், என்னோடு பேசுகிறார், அற்புதங்களை செய்கிறார் என்பதற்காக எனக்கு யாரும் தேவையில்லை என்று சொல்லக்கூடாது. அதனால்தான் அவ்வளோ பெரிய ஊழியங்களை செய்த பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்தவான் சபையாரிடத்தில் சொல்றார், எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணுங்கள், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்பது தவறல்ல, ஜெபிக்கணும். இந்த 2 நண்பர்களும் மோசே மாத்திரம் அல்ல, ஆரோனும் ஊரும் இணைந்து அவர்கள் ஜெபித்தார்கள். அமலேக்கியர்கள் தோற்று போனார்கள், இஸ்ரவேலர்கள் வெற்றி பெற்றார்கள். மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே துதிக்கிறோம்ப்பா. பல நேரங்களிலே வருடங்கள் ஆக ஆக நாங்கள் விட்டு வந்த பாவ பழக்கங்கள், நாங்கள் எதையெல்லாம் வேண்டாம் என்று அருவருத்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு விடுதலை கொடுத்தீரோ அந்த பாவங்கள் மறுபடியும் எங்களை வந்து தொட பார்க்கிறது. மறுபடியும் அந்த பாவம் எங்களுக்கு ஆசை காட்டுகிறது. மறுபடியும் அந்த பாவம் எங்களை கரைப்படுத்த துணிகிறது. ஆண்டவரே, பல நேரங்களில் அதில் நாங்கள் கரைப்பட்டு விடுகிறோம், மறுபடியும் தவறு செய்து விடுகிறோம். எங்களுக்கு நல்ல ஜெப நண்பர்களை தார். மோசேக்கு ஆரோனும் ஊரும் ஜெப உதவியாளர்களாக இருந்தது போல எங்களுக்கு நல்ல ஜெப நண்பர்களை தார். நாங்கள் ஜெபித்து இணைந்து ஜெபித்து மறுபடியும் அந்த பாவங்களை இருந்து நாங்கள் ஜெயம் எடுக்க எங்களுக்கு உதவி செய்தார்கள்.
இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த அமலேக்கியர்களை வானத்தின் கீழ் இராதபடி முற்றிலும் நாசம் பண்ணுவேன் என்று நீர் சொன்னது போல எங்களை மறுபடியும் தொட்டு கொண்டிருக்கிற இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் இயேசுவின் நாமத்தில் முற்றிலுமாய் விலகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.